ஐயா வணக்கம். எப்போ வந்த? இப்பதான் முதலாளி வந்துட்டு. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க முதலாளி. டேய் டேய் என்னடா இது? பேப்பர் முதலாளி. உனக்கு படிக்க தெரியுமாடா? தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. நீ படிப்ப? என்ன போய் இந்த ஏரியாவிலேயே யாருக்கும் தெரியாது. தமிழ் பேப்பர் வாங்கினாலும் பரவாயில்ல, என்ன தைரியம் இருந்தா இங்கிலீஷ் பேப்பர் வாங்க. உங்க பொண்ணு படிக்கணும்னு சொல்லிச்சு முதலாளி, அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப இதியா உனக்கு பாப்பா கடிச்சுனா ஏதாவது பொம்மை போட்டது இல்ல ஒரு மாதிரி அதாவது குரங்கு போட்டது சினிமா அடிக்க போட்டு வாங்கிருக்கலாம்ல, எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் இல்லையா? இதை எப்படித்தான் படிக்கிறானுல்லப்பா, இதை பார்த்தாலே எனக்கு கிழக்குன்னு வருதப்பா. இப்படிதான் முதலாளி போன வாரம் இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தனா மயக்கம் போட்டு வாந்தி எடுத்துட்டேன். ஏய் பாருங்க முதலாளி, இந்த உலகத்திலே மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்கிறது இவனா தான் இருப்பான். புடுறா முதலாளி, நான் போறாளே முதலாளி அப்படி இப்படின்னு கைது போட கத்துக்கிட்டேன். யாரு? நான் போட முதலாளி. கையெழுத்தா போடுவோம் முதலாளி. இவனை கூட்டு போலாம் ஜெயிலுக்கு. முதலாளி அட கையெழுத்து போட்டு கத்துக்கலாம்ல. போறத பத்தி கவலைப்படல, அங்க அடி யார் வாங்குறதா யோசனை பண்றேன். வா தம்பி வா. எப்போ வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்கம்மா. என்னங்கம்மா நீங்க தான் அப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க? டேய் எதுக்கு சிரிச்சுப்போ? இல்ல அவன் சொன்னது நியாயம் தானா இல்ல தர்மம் தானா? சரி விடு. என்ன டேய் அவன் அழைச்சு போயிட்டானா? அது என்ன முதலாளி, ஜெயிலுக்கு போய் வந்ததுல இருந்து எல்லாரும் எங்கன்னு இறைச்ச மாதிரி தெரியுறாங்க. சும்மா இருப்பா, ஏற்கனவே 2 தடவை கடவு நிலவெல்லாம் இடிச்சு மாத்தி ஏகப்பட்ட செலவாகி போச்சு. இந்த உடம்பையாவது அப்படியே வச்சுக்கணும். முந்தானது காலிலே விழுந்துட்டேன். ஏன் முதலாளி உங்க அந்தஸ்து நீங்க அம்மா கால வேளாம முதலாளி? கதவு சத்தியானப்பா காலில் விழுந்தாரு. சிரிச்சு பேசி இப்படி கெட்டு உட்காந்துக்கியா? தொடையில ஏறி உட்காந்துக்கியா? அது மரியாதை இல்லைங்க. என்ன மரியாதை? சரி நீ போயிட்டு நான் சாயங்காலம் சரி வர முதலாளி. அது வந்து இந்த சம்பள பணம் அப்படின்னா முதலாளி உங்களுக்காக தாராளம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்க. நீங்க தானே சம்பள பணமா? அடுத்தவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு மறந்து போகுது. சரி நல்ல கணக்கு போட்டு பார்த்து சொல்லு. 3வது மாசம் 15ஆம் தேதி ஜெயிலுக்கு போயிருந்தாப்ல, இப்ப 6வது மாசம் 15ஆம் தேதி வந்திருக்காப்ல. பைத்தோன் பைத்து 30 9 மாசம் முதலாளி. 3வது மாசம் போனானா? 4வது மாசம் 5வது மாசம் 6வது மாசம் 3 மாசம் நடாச்சு. ஏடா உனக்கு 3 வரைக்கும் என்ன தெரியாதடா? நான் கணக்குல வீக்கு முதலாளி. சரித்திரத்தை பின்னிருவேங்க. இந்தப்பா ஏண்டா இவனை தட்டி கேட்க ஆள் இல்லங்கிற தைரியத்தில் தான் இப்படி எல்லாம் செய்யறான். நாம கேட்காட்டியா வம்பு? நீ அவனை தட்டவும் போறதில்ல கேட்கவும் போறதில்ல, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நமக்கு எதுக்கு ஊர் பஞ்சாயத்து? சரி ஏறி உட்காரு, சாயந்தரம் ஒரு கல்யாண சவாரி இருக்கு. அதெல்லாம் முடியாதப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுரு. எதுக்கு? இன்னைக்கு தான் கவர்மெண்ட் மாப்பிள்ள ஜெயில இருந்து வந்திருக்கான், கை நிறைய காசு வச்சிருப்பான். இன்னைக்கு அவன் தெய்வால நல்லா குடிப்போமே. பெத்த தாய் குழப்பம் கூட இந்த அளவுக்கு கவனிக்கலண்ணே. அந்த ரேஞ்சுக்கு எங்களை நீங்க கவனிக்கிறீங்க என்ன? அப்படி போறாங்க குட்டி அண்ணே, நீங்க வெளியில இருந்தாலே எங்களுக்கு பகலு, நீங்க உள்ள போயிட்டா ஒரே கூட வழி இல்லண்ணே. இந்த ஊர்ல எவன் எங்களை மதிக்கிறான்? நீங்க தான் எங்கள் தெய்வம். எல்லாருமா சேர்ந்து என் காலில் விழுந்து என்ன தெய்வமாக்கி ஃப்ரேம் போட்டு மாட்டலான்னு பாக்குறீங்களாடா? நான் கோவத்துல இருக்கேன்டா, எல்லாரையும் மிதிச்சிருவேன். செட்டப் பண்ண அமிச்ச ஆளை வேற காணா. யாருண்ணே? யாரா? நல்லா லட்சணமா செக்க செவேல் அழகா இருப்பான அவனை சொன்னேன். சொக்கண்ணா அவனை நம்பாதீங்கண்ணே, அவன் ஃப்ராடுண்ணே. யாரா ஃப்ராடு? ஏன்டா கிளீனர் பையா வண்டி உடைக்கிறவனே யாரா ஃப்ராடு? டேய் அது பணம் கொடுக்குற பார்ட்டி என்ன கருத்து சொல்லும், நான் கேட்டுக்கிருவேன். நீ பண்ணார பண்ணி நான் புறாடா உன்ன. அவனை விடுறடே. போன காரியம் என்னாச்சு? தலைவா பார்ட்டி ரெடி, போகலாமா? மலி பாயிண்ட் இந்தியா இதா டேங்க வாங்க. எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். நான் வரேன்னு சொன்னியா? போட்டோவே கொடுத்துருக்கேன். சரி போய் அசத்து போ. இது என்ன பண்றது? அவட்ட கொடுத்துறவா? ஐயோ மைனர் மாதிரி கட்டிக்கிட்டு அசத்து. கையிலையா? சரி எந்த வீடு? அதோ தெரியுது பத்தியா, அந்த வீடு தான். வரட்டா நானு காலையில வந்து சொல்றேன். வரேன். என்ன சொக்கா, எல்லாருக்கும் காதுல தான் பூ சுத்தி அனுப்புவ, மாப்பிளைக்கு கையிலே பூ சுத்தி அனுப்புற. 2 பேரும் மார்க்கமாவே இருக்கீங்க, என்ன விஷயம்? இதெல்லாம் மேட்டர்மா, பேசாம இரு. ஆமா எங்க உன் புருஷனை காணா? அவர் எப்ப பார்த்தாலும் செகண்ட் ஷோக்கே போயிட்டு இருக்காரு. வீக்னஸ்மா? அடி செருப்பால. சினிமா வீக்னஸ் சொல்ல வந்தேன். எங்க போன அந்த நாய்? யார் யாரு? எவன்டா இவன் நைட்ல வந்து இம்சை பண்ணிக்கிட்டு? படுத்துங்க படுத்துங்க படுங்க படுறா கம்னாட்டி படுறா. யாக்கோ யாக்கோ நான் இல்லக்கோ சொக்கோ. என்ன மாப்பிள அர்த்த ராத்திரில அக்கான்னு கூப்பிட்டு? எனக்கு என்ன 50 வயசு ஆயிருச்சு. ஆத்தாடி இவ அமைக்கிறா போல இருக்க. எனக்கு ராசியே இல்ல.
டேய் ஆளுக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரேன். என்ன சில எப்படி கிடைச்சிட்டு வராங்க, யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நான் அந்த மோட்டர் ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன். நீ போய் ஒளிஞ்சிக்க சொக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய் யாராவது கேட்டா சொக்க ஊர்ல இல்ல வெளிநாட்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எந்த நாட்டுக்கு போனேன்னு சொல்ல? ஆப்பிரிக்கா நாட்டு சொல்லு நாயே. எங்க ஒரு முக்கியமான ஆளை காணா. என்ன போன இடத்துல வில்லங்கம்மா சொக்கம் கூட மோட்டர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கிறான். நீங்களும் போய் ஒளிஞ்சிக்கங்க. அங்கேயா இருக்கா? அண்ணா பின்னால ஏதோ ரவுடிங்கெல்லாம் துரத்திட்டு வர்றதா சொன்னா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ரவுடிங்க துரத்திட்டு வராங்க நான் சொன்னா? ஆமா, அவனை துரத்தந்தே நான் தான்டா. உங்களே ரவுடின்னு சொன்னா யாரும் பொங்கிராதீங்க, நான் பைசல் பண்ணிக்கிறேன். அண்ணே அது வந்து அந்த பொண்ணு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானே. தீபாவளிடா. ஐயோ வரண்டா. ஐயோ 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 ஐயோ. டேய் கார்த்திகேயா, என்னம்மா? அந்த புது பணக்கார பொண்ணு உன்னை தேடி வந்தாப்பா. யாரு? அந்த 5000 குள்ள கத்திருக்காயா? என்ன வேணுமா அவளுக்கு? உன்கிட்ட சொல்ல சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனா, அத நான் மறந்துட்டேனே. அதுக்கு நீங்க கேட்காமல இருந்துக்கலாம்ல. ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஐ லவ் யூன்னு உன்கிட்ட சொல்ல சொன்னா. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு 40 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அத உடனே திருப்பி கேக்குறா. அவ்வளவுதாம்மா. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற? அவரு கடனை பைசல் பண்ண போலமா, காதல பைசல் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்படின்னா ஐ லவ் யூ டாக்க அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படுறேன்னு அர்த்தமா? அடிப்பாவி, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை எங்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, சூழ்ச்சியால இருந்த சொத்தை அந்த சுள்ளி அலமிட்டுருவோம். டோன்ட் வரி. ஏண்டா சொக்கு, அந்த சவுக்குல அடிச்சுட்டு ஆறானே அவன் பொண்டாட்டி அம்சமா இல்ல? முதலாளி இது நியாயம் தானா, தர்மம் தானா, இந்த வயசு சேவை தானா? என்னடா வயசாகி போச்சு எனக்கு? பொண்ணு லட்சணமா இருக்கு, ஏற்பாடு பண்றான்னா என்ன அது ஏற்பாடு? ஏற்பாடுல ஒண்ணு இல்லையம்மா. அந்த வித்தகார முன்னாடி ஏற்பாடு பண்ணி சொல்றாருமா. இது பாருங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். ராத்திரியில தூங்கும்போது தலையில கள்ள தூக்கி. வயசு பிள்ளை வச்சுட்டு பேசுற பேசாடியது புடிச்சு போயிட்டு போனா அப்படியே பொழைச்சுக்கு. டேய் கால் அமுத்துன்னு சொன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றியா? கழுத்துல கொண்டு போடுவேன். நீங்க தான் சொல்லி சொன்னீங்க. என்ன இது சொல்றான்னு அமுத்துற கால் அமுத்துற. சாம என்னடா ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க சாம. எதுக்கு? சனமா போகணும் சாம. காலே ஒழுங்கா நமக்கு தெரியல. 10 ரூபா எங்கடா பொண்டாட்டி? ஏன் சாம? கூப்பிட்டு அவளே அமுக்கு சொல்லு. பாபல அமுக்கு போல வா. பரவாயில்ல சாம, பரவாயில்ல. இந்தா எச்சை கையெடு. வாங்க போல. என்ன இழிப்பு? இல்ல ஒண்ணு நினைச்சேன், சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியுமிடா. டே இங்க வர. இந்த வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை கிற்பனை பண்ணுன உன் கழுத்து நெரிச்சு குளிய போடுவேன். ஜோக்கிறது. ஐயா வணங்க. வாயா ஐயா வர சொன்னீங்க. உட்காரியா, தண்ணி போடு. இருக்கட்டும் பரவாயில்ல. போடு பரவாயில்ல, வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல கருணாகரன். அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆளுனா அவனே முடிச்சு போடுவேன். ஆமாங்க, அவங்க கட்சிங்கனால யோசிக்கிறான் போல் இருக்கு. என்னது கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா? ஆட நீ வேறப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏன் சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறதா? சும்மா ரே. ஒரு விலாஸ் மேல குடுத்துருக்கானுங்க. சரி முதலாளி, பார்த்து கைய கால வாங்குறதுன்னு வாங்கி போட. பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல மாத்தி எடுத்துரும் பாருங்க, அப்புறம் வரலாம் முதலாளி. இந்தப்பா ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வர்றேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியும். எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான்? நீ அவன் அப்படி கேட்டு கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டு கூடாது. இது பாரு, நம்ம கையால் என்ன முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். காலம் அந்த பொண்ணை பத்தி சொன்னவன உனக்கு வந்ததே கோபம். அடேங்க அப்பா, அந்த அடி அடிச்சாதான் அவனுங்க அடங்குவானுங்க. கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு பேப்பர்ல போடுறாங்களே தவிர அதுக்கான அறிகுறியே இல்லையே. கடையை தானமா மூடினாங்க, வாய மூடினாங்களா? இது பிளாக்குமா, கண்டுக்கிறாத கண்ணு. இங்க வாங்க. யோ போயா, கூப்பிடுறாங்கல்ல. அவரை இல்ல உங்களை தான். வாங்க. என்னங்களா? வாருங்க. பாட்டில் மரட்டா, பாட்டில் மர மரட்டா பாட்டில். என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் வாங்க.
ஸ்மால் பாய்ஸ். உங்களை கெடுக்கிறதே உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்ப நீங்க அவங்க சகவாசத்தை கட் பண்றீங்களோ அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஓ நிறுத்துங்க, சும்மா அனாவசியம் பேசாதீங்க. நேத்து வந்தவங்க நீங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லதையும் கூட பழகிட்டு இருக்காங்க. அவன்ல போய் கட் பண்ண சொல்றீங்களா? வேணாங்க, நம்ம வேற ஏதாவது பேசலாங்க. நட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ராஸ்கல்ஸ் அவனுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற சாராயத்துக்காகவும் அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காகவும் தான் அவனுங்க உங்களோட பழகிட்டு இருக்கானுங்க. போதும் நிறுத்துங்க. என் பண்டல பத்தி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. சொக்கரை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நீ செத்துறேன், என் கூட அவனு செத்துறான் தெரியுமா? நீங்க இல்லாத போது என் காது பட என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? என்ன பேசுறாங்க? இந்த நாய் மண்டைய போட்டாதான் நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம்னு பேசிக்கிறாங்க. போதுமா? சொல்லிருப்பானுங்க, ஆனா அவ்வளவு மோசமாலாம் சொல்லிருக்க மாட்டானுங்க. நீங்க என்ன நம்புனா நம்புங்க, இல்லாட்டி போங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப நான் சொன்னதெல்லாம் சத்தியம்னு புரியும். சத்தியமா?